இந்த திரைப்படம் முழுவதும் இயக்குனரின் கற்பனையே. இது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முழு நீள திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வரும் பெயர்கள், சம்பவங்கள், நடக்கும் இடங்கள், இனம், மதம், குலம் அனைத்தும் கற்பனையே. இந்த திரைப்படம் எந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவாகவோ அல்லது எந்த சம்பவத்தை நினைவுபடுத்துவதற்காகவோ எடுக்கப்பட்டது அல்ல. மேலும் ஒரு அரசியல் கட்சியை தாழ்த்தி இன்னொரு அரசியல் கட்சியை உயர்த்தி ஒரு தனி மனிதனை கதாநாயகனாக உருவகப்படுத்தி மேலும் அவரது துதிபாடி எடுக்கப்பட்ட திரைப்படம் அல்ல என்பதையும் இதன் மூலம் நாங்கள் தெளிவாகவும் மனப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏய், எவனையும் விடாதீங்களா? இங்க பண்றீங்க? சொல்ல மாட்டியா? பொழந்துரு. அடுத்த 24 மணி நேரத்துல மழை வரும், புயல் வரும், பூகம்பம் வரும், ஏன் இந்த ஊரே அடிச்சுக்கிட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆர்டிஎக்ஸ் சிம்மா வந்து நிக்கிறதுக்கு 24 மணி நேரம் தேவையில்லடா, 24 செகண்டே போதும்.
உன் பேர் என்ன? இங்கிலீஷ்ல லயன்னு சொல்லுவாங்க, தெலுங்குல சிம்மம்னு சொல்லுவாங்க, ஹிந்தில பப்பர் ஷேர்னு சொல்லுவாங்க, ஆனா தமிழ்ல சிம்மான்னு சொல்லுவாங்க சார். நீ ஸ்டூடெண்ட், அதனால சொல்றேன், உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. நடு ரோட்ல போட்டு ஆளுங்களை அடிக்கிறது பெரிய ஹீரோயிசம் நீ நினைக்கிறியா? நீ பண்றது பெரிய ரவுடித்தனம். உன் மேல கேஸ் ஃபைல் ஆச்சுன்னா உன் லைஃப் என்ன ஆகும்னு நீ நினைச்சு பாத்திருக்கியா? எஸ்பி சார், நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா ரவுடிங்க எங்க கேம்பஸ்குள்ளே வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கை வைக்கிறாங்க. அதுக்கு உங்க பதில் என்ன? அவனுங்க பெரிய ரவுடிங்க, பொறுக்கிங்க. ஆனா நீங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கு. அவனுங்களை தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கு. இறந்து போன ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி கொண்டு வருமா சார் உங்க சட்டம்? அதுக்காக சட்டத்தை கையில் எடுத்துப்பீங்களா? மகாபாரதம் தெரியுமா? குருஷேத்திர போர்ல அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும் அர்ஜுனா. சொந்தம் பந்தங்கிற யோசனையே இருக்க கூடாது. எதிரியை எதிர்த்து நில்லு, நியாயத்தை என்னைக்குமே விட்டு கொடுக்காதுன்னு சொல்லிருக்காரு. அப்படின்னா நீ பெரிய அர்ஜுனனா? இந்த இன்சிடென்ட்ல அர்ஜுனனும் நான் தான், கிருஷ்ணனும் நான் தான். கோவத்துல நீ பேசுற. நீ ஒரு ஸ்டூடெண்ட். உன் மேல நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணா உன் கேரியர் பாழாயிடும். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கிளம்பு. எஸ்பி சார், நீங்க ஒண்ணு என்ன விடல. அந்த தர்மம் தான் தண்டனையில இருந்து காப்பாத்துச்சு. தர்மங்கிறது மனுஷனால உருவாக்கப்படல, தெய்வத்தால படைக்கப்பட்டது. மனுஷங்க உயிரோட இல்லனாலும் படைச்ச அந்த தர்மம் என்னைக்குமே நிலைக்கும். சார் போன். சார், நான் எஸ்ஐ சிவா பேசுறேன் சார். சொல்லு. எஸ்ஆர்ஆர் காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட கொலை பண்ணிட்டாங்க சார். தர்மம் தர்மம் அதோட கடமையை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும் எஸ்பி சார். மறுபடியும் சந்திக்கலாம். டேய் அண்ணா, அந்த வெங்கட் ஏதாவது போன் பண்ணானா? இல்லண்ணா. அவனுக்கு எத்தனை வாட்டி சொல்றது? உனக்கு எதுக்குடா? இன்னும் சரியா படல. ஏய் நில்லு. யாரு வேணும் உனக்கு? ராஜா நான் பார்க்கணும். நில்லு, ராஜான்கிட்ட கேட்டு வர. அண்ணா, உங்களை பாக்குறதுக்கு யாரோ பசங்க வந்திருக்காங்கண்ணே. வர சொல்லு. வாங்க. டேய் வெங்கட், இது வரைக்கும் நான் 3 தடவை சொல்லிட்டேன். இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சுக்க. என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டா கொடுத்துரு. இல்ல இந்த உலகத்திலே நீ இருக்க மாட்ட. யோசிச்சு நல்ல முடிவாகிடு. சொன்னது புரிஞ்சுதா? டேய் எங்கடா ரங்கா?
பசங்க வந்துட்டாங்கண்ணே. நான் பாத்துக்கிறேன். வணக்கண்ணா. யாரா நீங்க? என்னதுக்கு பார்க்க வந்தீங்க? என் பேர் நரசிம்மானு, தேவாவோட பையன். சொல்லு, என்ன விஷயம்? விடுதலை பார்ட்டியில ரவுடிங்க இருக்காங்கண்ணா. அவங்க கட்சி பேரை சொல்லி மாமூல் வசூல் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்டா மேல கை வைக்கிறாங்க. எங்க பாக்கெட் மணி கொண்டு விட்டு வைக்க மாட்டேன்றாங்க. எங்களுக்கு உங்க சப்போர்ட் கிடைச்சா நாங்க கொஞ்சம் தைரியமா இருப்போம். நான் உங்களுக்கு இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ண முடியாது. நீங்க ஸ்டூடெண்டா வேற இருக்கீங்க. நான் சப்போர்ட் பண்ணேன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நீங்க தேவையில்லாம அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் தான். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? புத்திசாலித்தனமா படிக்கிற வேலையை பாருங்க, போங்க. நான் யுனைடெட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அதை நீங்க தான் நான் திறந்து வச்சு ரிப்பன் கட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்க மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு. ஆமாண்ணா, எங்க பேச்ச மறுக்காதீங்க. நீங்க வந்தா நல்லா இருக்கும். எங்க எல்லாருக்குமே சீனியர் நீங்க. நீங்க வந்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க. மதுரை ஜில்லாவில் விடுதலை பார்ட்டியோட மவுஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சா அவங்க கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. யுனைடெட் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் பேரு நல்லா இருக்கு. எப்போ ஆரம்பிக்க போறீங்க? நாளை காலையில 9 மணிக்குண்ணா, அவனியாபுரத்துல. நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. போயிட்டு வரேண்ணா. சரி, நீ போ. எங்க வீட்ல எனக்கு வேற சம்பந்தம் பாக்குறாங்க. நம்ம விஷயத்தை ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க வேற ஜாதி, நாங்க வேற ஜாதி, எப்படி ஒத்து போகும்? அதுவும் இல்லாம உங்க அண்ணன் ராஜா ரவுடி பசங்களோட சுத்திட்டு இருக்காரு. செத்தாலும் சாவுமே தவிர அவங்க இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொல்லிருப்ப? ரொட்டீன் டயலாக் தான். நான் ரங்காவை தவிர வேற யாரையும் என் புருஷனை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு புருஷனா வரதுக்கு ரங்காக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. இன்னையில இருந்து நான் ரங்கா வீட்டு மருமகன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு வெளியில வந்துட்டேன். இப்போதைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்கேன். ஆமா ரங்கா, ரத்னம் என் வீட்டுக்கு வந்திருக்கு. ஜாதி மதம் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே எங்க வீட்டுல யாருக்குமே பிடிக்காது. நீ என்ன விரும்புற, நான் உன்னை விரும்புறேன். இடையில மதம் குலம் பெரியவங்க இது எதுவுமே எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா ஒரு விஷயம், ராஜா அண்ணனுடைய சம்மதத்தோட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ராஜா அண்ணன் நம்ம பேச்சுக்கு மறு வார்த்தை சொல்ல மாட்டாரு. நம்ம கல்யாணத்துக்கு கண்டிப்பா ஒத்துப்பாரு. ஏ ரத்னா, உங்க கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு தான் கல்யாண சாப்பாடு, சரியா? யுனைடெட் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் பேரு ரொம்ப நல்லா இருக்கு. யுனைடெட்னு சொன்னாலே எல்லாரும் சேர்ந்து செய்யற ஒரு வேலை. நீங்க செய்யறது ஒரு 100 பேருக்கு அது பயன்படணும். அதாவது இந்த சமுதாயம் நமக்கு என்ன செஞ்சதுன்னு யோசிக்காம, அதாவது இந்த யுனைடெட் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற உத்வேகத்தோட முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். ராஜா அண்ணா சொன்னது உண்மைதான். சமுதாயம் நமக்கு என்ன பண்ணுச்சுன்றது முக்கியம் இல்ல, சமுதாயத்துக்கு நம்ம என்ன பண்ணோங்கிறது தான் முக்கியம். ஆனா சில ரவுடிங்க அரசியல்வாதிகளோட பேரை சொல்லி ரவுடிசம் பண்றாங்க. ஸ்டூடெண்டோட பாக்கெட் மணி கூட விட மாட்டாங்க. அவங்க விடுதலை இயக்கத்தோட ஆளுங்களா இல்ல ரவுடிங்களான்னு கூட தெரியல. இல்ல முரளி, விடுதலை பார்ட்டிங்கிறது அவளுக்கு கேவலமான பார்ட்டி கிடையாது. அவங்க எண்ணத்துல ஆவேசம் இருக்கே தவிர அடாவடி கிடையாது. ஆனா ரவுடிங்க இந்த பார்ட்டி பேர் சொல்லி மாமூல் வசூல் பண்றாங்க, கொள்ளை அடிக்கிறானுங்க, சமுதாயத்துல அராஜகம் பண்றாங்க. இந்த ரவுடி பசங்களுக்கு பதிலடி கொடுக்க ராஜா அண்ணாவோட சப்போர்ட் நமக்கு என்னைக்குமே தேவை. ஆமா, ராஜா அண்ணாவோட சப்போர்ட் நமக்கு வேணும். சப்போர்ட் வேணும். நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு இந்த தேசத்துக்கு பயனுள்ளவங்களா இருக்கணும். உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செய்யுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் வேணாலும் அதை நான் செய்யறேன். எந்த சூழ்நிலையிலையும் வன்முறையை கையில் எடுக்க கூடாது. அகிம்சை முறையில தான் போராடணும். இங்க இருக்கிற ரவுடிங்களை நான் பாத்துக்கிறேன். தேவைப்பட்டா எவ்வளவு பெரிய மேலிடம் இருந்தாலும் அவங்க கிட்ட நான் பேசுறேன். எல்லாரும் கிளம்புங்க.
திருட்டு பாயில இனிமே டிரான்ஸ்போர்ட் டெண்டர் விஷயத்துல எவனாவது குறுக்க வந்தா வெட்டி போலி போட்டுருவன் ஜாக்கிரதை. டேய் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அண்ணா ராஜாண்ணா வந்திருக்காரு. வர சொல்லு. நம்ம ஊர்ல அந்த கான்ட்ராக்டுக்கு அப்ளை பண்ணது நீங்கன்னு எனக்கு தெரியாதுண்ணா. யாரும் எங்ககிட்ட சொல்லல. நான் குறைஞ்ச விலையில கோட் பண்ணதால அந்த டெண்டரை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீங்களும் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு. நான் இது எதையும் தெரிஞ்சு செய்யலைங்கிறத புரிஞ்சு. என்ன ராஜா உன்ன என்னவோ அடிச்ச மாதிரி ஃபீல் பண்ற? பரவாயில்ல போட்ட விடு, ஏதாவது சொல்லி சரி பண்ணிக்கலாம். இருந்தாலும் நீ தான் லேட் பண்ணிட்ட. நீ முன்னாடியே வந்திருந்தா அவ என்கிட்ட இருந்து அடி வாங்காம தப்பிச்சிருப்பான். என்ன ஏன் முறைக்கிற? என்ன வெட்டி போடணும்னு தோணுதா? டெண்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி முன்ன பின்ன யோசிச்சிருக்கணும். அவன் இதை சொன்னா அவன் அதை சொன்னான்னு ஏனோ தானு எதையும் பண்ணிடக்கூடாது. நீ தப்பு பண்ண, உன் டிரைவர் தண்டனை அனுபவிச்சான். நடந்தது நடந்து போச்சு. அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பு பண்ற ஒவ்வொருத்தனும் சாரின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடறான். அந்த இங்கிலீஷ்காரன் நம்மளை விட்டு போகும்போது சாரின்ற ஒரே வார்த்தையை நம்மகிட்டே விட்டுட்டு போயிட்டான். சாரியா சாரி. சரி சரி போ போ. டேய் முரளி, முரளி, உங்க அண்ணன் காந்தி பூனால இருந்து வந்துகிட்டு இருக்கான். சைக்கிள் எடுத்துட்டு போய் அவனை கூட்டிட்டு வா. சைக்கிள் வேலைக்கு ஆகாதுமா. அது ரிப்பேர் ஆகி 3 நாள் ஆகுது. அவனுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு அவனியாபுரத்துல? நானே காலேஜுக்கு நடந்து தான் போறேன். சைக்கிள் இல்லாம என்னால போக முடியாதுமா. சிம்ஹான கிட்ட சொல்லுங்க இன்னைக்கு காலேஜ்ல முக்கியமான கிளாஸ் இருக்குன்னு. நான் வரல. அம்மா சிம்ஹா இருக்கானாமா? உள்ள இருக்கான்னு நினைக்கிறேன். டேய் சிம்மா. டேய் அதான் நானே வரேன்னு சொன்னல, அதுக்குள்ளேயே வந்தீங்க? ஒண்ணும் இல்ல சிம்மா, ஜனார்தன் நம்மள வர சொன்னாரு. ஜனார்தனன்? சரி போலாம், நமக்கு என்ன பயம்? டேய் சிம்மா, கிருஷ்ணாவை நீயாவது போய் கூட்டு வாயேண்டா. அவனுக்கு லீவ் கூட இல்லையம்மா. அவன் எதுக்காக வரணும்? என்னடா எதுக்குன்னு கேக்குற? உங்க காலேஜ்ல ஏதோ சண்டை நடந்துச்சாமே, அது அவனுக்கு தெரிஞ்சு பயப்படுறான். அவன் ஒருத்தன் எல்லாத்துக்கும் பயப்படுவான். சரிம்மா, நானே போய் அவனை கூட்டு வந்துடுறேன். டேய் சிம்மா நில்லு. ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன்ஸ், யூனியன் ஃபெடரேஷன் மீட்டிங்ஸ்லாம் உனக்கு எதுக்குடா? ஏதோ நல்லபடியா படிச்சோமா, உங்க அண்ணன் மாதிரி நல்ல ஒரு வேலையை தேடிக்கிட்டு எங்களை காப்பாத்துவேன்னு பார்த்தா இந்த தேவையில்லாத வேலையில உனக்கு எதுக்குடா? அந்த ரவுடிங்க விடுதலை பார்ட்டி பேரை சொல்லி அராஜகம் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இப்படி சும்மா இருக்க முடியாதுப்பா. இத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கப்பா. இந்த சண்டையை நாங்க பாத்துக்கிறோம். சொல்றா, நம்ம வேலை கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் வந்தான்டா, வரான் பாரு. என்னடா நீ எஸ்ஆர்ஆர் காலேஜ் ஸ்டூடெண்டா? என்ன யுனைடெட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சியாமே? ஆரம்பிச்சுட்டா அவன்யாபுரம் ஹீரோ ஆயிடுவேன்னு நினைச்சிட்டியா? நீ விடுதலை பார்ட்டி பத்தியே கம்ப்ளைண்ட் பண்றியா? விடுதலை பார்ட்டி பேரை சொல்லி ரவுடிசம் பண்றது, மாமூல் வாங்குறது, அராஜகம் பண்றது, ஸ்டூடெண்ட்ஸ் தட்டி கேட்டா அவங்க மேலே கை வைக்கிறாங்கண்ணா. ஒரு வாரம் முன்னாடி எஸ்ஆர்ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட கொன்னுட்டாங்க. இது உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும்.
நீ அந்த ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல? உங்களுக்குலாம் அசம்பிளி லீடர்ஸ்னா ரவுடிங்க மாதிரி தெரியுதா? சின்ன சின்ன பிளக்கா பசங்களா அசம்பிளி லீடர்ஸை பத்தி கேவலமா பேசுறீங்க. ஒழுங்கா படிங்கடா, முன்னேறுவீங்க. போங்கடா போங்க. டேய் ஒரு நிமிஷம், உங்களால அந்த பையனை கொண்டவங்களை அடையாளம் காட்ட முடியுமா? எங்க வேணா வந்து காட்டும். சரி, நான் கூப்பிடும்போது வாங்க. கிளம்புங்க. உங்க காலேஜ்ல நடக்கிறத பத்தி பாபு என்கிட்ட சொல்லியிருக்காண்டா. அதுக்கு தான் உடனே கிளம்பி இங்க வந்துட்டேன். இதெல்லாம் இங்க சகஜம் தானே. நீ தான் லீவ் போட்டு இங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த மேட்டர்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சந்தோஷமா பூனா போயிட்டு வா. அடே, அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே தம்பிங்கன்னா ரொம்ப உயிர். நீங்க இங்க அடிதடின்னு சுத்திக்கிட்டு இருந்தா அவன் அங்க எப்படிடா நிம்மதியா இருப்பான்? முதல்ல உங்க படிப்பை முடிச்சிட்டு பெரியவ மாதிரி ஒழுங்கா வேலைக்கு போக பாருங்க. இல்லனா நம்ம நிலத்துல வந்து ஒழுங்கா விவசாயம் பண்ண பாருங்க. நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நீங்க கேட்டீங்களா? அப்படின்னா நாங்க தான் அந்த ரவுடிங்களோட சண்டை போடுறோம் நீங்க அப்படிதானே? இத பாருனா, அம்மா அப்பா நினைச்ச மாதிரி நாங்க நல்லா தான் படிக்கிறோம். ஆனா ரவுடி பயிலுங்க வந்து மாமூல் வசூல் பண்றாங்க. கொடுக்க மாட்டோம்னு எதிர்த்து நின்னா ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சி அடிச்சு சாவடிக்கிறானுங்க. அப்புறம் நாங்க என்ன பண்றது? கை கட்டிட்டு சும்மா இருக்கணுமா? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எழுந்திருக்க கூடாதுன்னு 1000 வாட்டி சொல்லியிருக்கேன். உன்னை நான் என்னமோ நினைச்சிட்டேன் முரளி. நீ சிம்மாவோட ரொம்ப கோவப்படுற. உன் காலேஜ் அடிதடியில உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நாங்க இங்க பயந்துகிட்டு இருக்கோம். நீங்க படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், வீட்ல இருந்து விவசாயத்தை பாருங்க. கரெக்ட் தான். இப்படி சொல்லியே தான் நீ அண்ணன் மனசுல பயத்தை உண்டாக்கி இருக்க. இப்ப என்னடானா எல்லாத்துக்கும் பயப்படுறாரு. அதான் போன்ல இருந்து ஓடி வந்துட்டான். முதல்ல அந்த பாபுவை புடிச்சு அடிக்கணும்னா எல்லாத்தையும் இவன்கிட்ட சொல்லிக்கிட்டு நமக்கு டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். டெய்லி இப்படி இருக்காதுமா. என்னைக்காவது ஒரு நாள் தான் இப்படி சண்டை நடக்கும். போக போக எல்லாம் சரியாயிடும்டா. அது உண்மையா இருந்தாலும் அந்த சங்கரையா அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வான் பண்ணது எனக்கு கொஞ்சம் பயமா தான்டா இருக்கு. அவர் பெரிய ஆளுன்னு நம்ம மறக்க கூடாதுல, அதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாரு. அதுவும் இல்லாம அவரை பத்தி ஜனங்களா மறந்துருப்பாங்கன்னு கூட கூப்பிட்டுருக்கலாம். சரி டேய், இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு சந்தோஷமா பூனா கிளம்பிப்போ. இங்கதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். முடியாதுடா, உங்களை பிரச்சனையில விட்டுட்டு நான் போகவே மாட்டேன். போறதா இருந்தா உங்க 2 பேரையும் கூட்டிட்டு தான் போவேன். முடியாதுன்னு சொன்னா நானும் இங்கதான் இருப்பேன். நீ இவங்க 2 பேரை விட புடிவாதக்காரன்டா. 3 அவதாரமா வந்து பிறந்திருக்கு எனக்குன்னு. அப்பா, எனக்கு தம்பிங்களை எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. சரி, அப்படின்னா ஒண்ணு செய். உன் கூட இவங்க 2 பேரையும் பூனா கூட்டு போயிடு. டேய், நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா. என்னங்க, உங்க குரல் ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவா பொண்ணுங்களோட பேசுறதுனால எனக்கு பயம். ஆனா உங்களை பார்த்தோன்னே எனக்கு உங்க கூட பேசணும்னு தோணுச்சு. அதான் பேச வந்தேன். இன்னைக்கு என்னன்னா சித்ரா பௌர்ணமி. இந்த பண்டிகை அன்னைக்கு கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க கால நேரத்திலேயே எழுந்து தலை குளிச்சு தலையில பூ வச்சுக்கிட்டு கையில மருதாணி வச்சு அது நல்லா சவந்துச்சுன்னா நல்ல புருஷன் கிடைப்பான்னு பாட்டி சொன்னாங்க. அதனாலதான் அம்மா அப்பாவோட திருப்திக்காக சித்ரா பௌர்ணமிங்கிறதுனால இன்னைக்கு அந்த பாட்டை கத்துக்கிட்டு பாடினேன். ரொம்ப நல்ல பாட்டு தான் பாடினீங்க. கேட்கவே இனிமையா இருந்துச்சு. அது சரி, உங்க கையில மருதாணி செவந்துருச்சா? பேர் சொல்லாம போறீங்க. லக்ஷ்மி. லக்ஷ்மி, என் பேர் நரசிம்மா. பசங்க சிம்மான்னு கூப்பிடுவாங்க. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை பத்தி வீட்டுல சொல்றேன். கவுந்துட்டான்டா. என்ன மாப்பிள்ள, பொண்ணு ஓகேவா? பிடிக்கல என்ன பண்ணுவானா என்ன? பொண்ணு லட்சணமா இருக்கடா, உனக்கு ஏத்த ஜோடிதான். ஆமாண்டா, அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் கல்யாண சாப்பாடு தான். டேய், வாய மூடிட்டு கிளம்புங்க. என்னடா இடம் மொத்தமா காலியா இருக்கு? ஆமாண்ணா, பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கு. அந்த ஜனார்தன 50% சொன்னா 40% சொல்றான், 40% சொன்னா 30% சொல்றான், 30% சொன்னா 20% சொல்றான். இப்படி பண்ணா எப்படின்னா? டெண்டர் நம்மளோட தெரிஞ்சு இப்படி பண்றானா? ஆமாண்ணா. ஆமாண்ணா, பிசினஸ்லாம் அவனுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறானே. அவன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க, என்னன்னு விசாரிச்சுக்கிறேன். அண்ணா, நீ முட்டாள்ண்ணா.
அவனை இன்னும் நம்பிக்கிட்டு இருக்க. டிரான்ஸ்போர்ட் விஷயத்துல இன்னும் நம்மள அவன் ஏமாத்திட்டு இருக்கானா? ஆமாண்ணா, அவன் சொல்றது உண்மைதானா? அந்த ஜனார்தனை எப்போ இப்படிதானே பண்றான். நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆளு அவன் கஸ்டமர்கிட்ட பேசிருக்கான்னு தெரிஞ்சு அவனை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கானா? ஆமாண்ணா, அவனை எப்பயோ போட வேண்டியது. உங்களுக்காக தான் நாங்க அவனை விட்டு வச்சோம். அவனா உங்களுக்கு என்ன பயமா இல்ல பாசமா? டேய், நீங்க எல்லாத்துக்கும் உணர்ச்சிவசப்பட்டு இருக்காதீங்க. அந்த ஜனநாதன் கம்யூனிஸ்ட், அதுவும் பவர்ல இருக்கிற ஆளு. ஆனா ஏன் இப்படி பண்றாருன்னு புரியலையே எனக்கு. இவ்வளவு நடந்தும் கூட அவனை பத்தி உங்களுக்கு தெரியலையா? அவனை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருணும்னா நம்மள எல்லாம் மனுஷன் நினைச்சானா இல்ல புழு பூச்சி நினைச்சானா? டேய், நீ சும்மா ஆத்திரப்பட்டு வார்த்தை விடாத. என்ன நடந்திருக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துதான் பேசணும். சும்மா அவசரப்படாத. என்ன அவசரப்பட வேணாம்னு சொல்ற? ஆனா எங்க குடும்பம் எல்லாம் நடு தெருல நிக்குதுனே. எல்லாத்துக்கும் அவன் தானே காரணம், அந்த நாயால தானே. அவன் விஷயத்துல நீங்க ஏதாவது பண்ணலன்னா வியாபாரம் இல்லாம காசு இல்லாம நாம எல்லாம் போன மாதிரி இருக்க வேண்டியதானா? டேய், சும்மா தேவையில்லாம கத்தாத. நாலு நாள் சாப்பாடு இல்லைன்னா செத்தா போயிருவோம். அதுவும் நான் இருக்கும்போது உங்களுக்கு அந்த நிலைமை வருமா? என் கூட வாங்க, நானே அவர்கிட்ட பேசுறேன். என்ன ராஜா, கூப்பிடாமலே வந்துட்ட? என்ன விசேஷம்? என்னடா இது? நாங்க போட்ட டிரான்ஸ்போர்ட் டெண்டரை விட உங்க ஆளுங்க கம்மி டெண்டருக்கு எடுக்கிறதா எங்க டிரைவருங்க சொல்றாங்க. இப்படி நீங்க பண்ணீங்கன்னா எங்க குடும்பம் நடு ரோட்ல நிக்கணும். இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. இஷ்டம் போல டெண்டர் போட்டா கஸ்டமர்ஸோட ஃபேமிலி என்ன ஆகுறது? அவங்க நடு ரோட்டுக்கு வந்துட மாட்டாங்க? எங்க டெண்டருக்கு பிரச்சனை வந்தா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். என்னடா, என்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தியா இல்ல எனக்கு பிரச்சனை கொடுக்கலான்னு வந்தியா? நான் எதுக்கு உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் பிரச்சனை கொடுக்க போறேன்? உங்க வழி வேற, என் வழி வேற. ஆனா ரெண்டு பேரோட வியாபாரமும் டிரான்ஸ்போர்ட். நீ போட்டு டெண்டரை விட நான் கம்மியா போட்டு வியாபாரத்தை என் பக்கம் இழுத்துக்கிட்டேன். இதுல என்னடா தப்பு இருக்கு? தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா இதே வேலையை நாங்க செஞ்சப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? எங்க டிரைவரை அடிச்சிருக்கீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்ற? எனக்கு இப்ப தேவை டெண்டர் தான். போடா போ. கேட்க வந்துட்டான் என்னவோ பெரிய ஆம்பளை மாதிரி. இங்க எவனுக்குமே அருணா கயிறில உனக்கு மட்டும்தான் இருக்கு. போடா போ. ஏதோ பெரிய மனுஷன்னு சொல்லிட்டு போலான்னு நான் வந்தேன். இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஐயே, அப்புறம் நானா இருக்க மாட்டேன். நான் வேட்டி கட்ட ஆரம்பிச்சப்போ நீ பிறந்திருக்க கூட மாட்ட. எனக்கு நீ அறிவுரை சொல்றியா? எங்களால கோபத்தை அடக்க முடியலண்ணா. அவன் உங்க கண்ணத்துல அடிச்சதை பார்த்து தாங்க முடியலண்ணா. அண்ணா, இப்ப என்ன சொல்றீங்க? நீங்க வந்தாலும் வரலினாலும் அவனை போடுறது நிச்சயம். ஓ மேலே ஒருத்தன் கைய வச்சுட்டான்ல, அவனை முடிச்சிடலானே. ராஜா அண்ணன்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லடா. நாமளே அவனை போட்டலாம்டா. என்ன தைரியம்டா அவனுக்கு? இந்த அவனியாபுரம் அவனுதுன்னு நினைச்சிட்டானா அவன்? இவ்வளவு நடந்து ஏன்னா பேசாம இருக்கிற? சொல்லுண்ணா, அந்த ஜனார்தனை என்ன செய்யணும்? சொல்லுண்ணா, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுண்ணா. டேய், ராஜா அண்ணனுக்கு ஜனார்தனை ரொம்ப பிடிக்கும்டா. அவர் எப்படி சொல்வாரு? நம்மளே போட வேண்டியதுதான். அண்ணா, நீ வந்தாலும் வரனாலும் அந்த ஜனார்தனை கொல்லாம விட மாட்டேனா? அந்த ஜனார்தனை நாமளே போட்டலாம். அண்ணா, நீ அவனை போட்டு தள்ளிட்டு தான் நம்ம ஒரு வேலையை பார்ப்போம்.
ஏன்பா கொஞ்சம் நிறுத்து. என்னைய ஃபாலோ பண்றீங்களா? யாருன்னு காட்டுறேன். சுபையா, 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 டே சுபையா, சுபையா, கதவை திறடா. என்ன ஜனார்த்தனா, காலங்காத்தால 3 மணிக்கெல்லாம் வந்திருக்க? சரி உள்ள வா. ராத்திரி சென்னையில தெரிஞ்சவங்களோட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். அங்கிருந்து சரியா 8 மணிக்கு பஸ் ஏறினேன். இப்பதான் வந்து இறங்கினேன். யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமேன்னு வந்தேன். எதுக்கும் நீ விடிஞ்சதுக்கு அப்புறம் போறது நல்லதுன்னு படுது. இன்னும் 1/2 மணி நேரத்துல பொழுது விடிஞ்சிரும். இந்த அவனியாபுரத்துல என்ன எதிர்க்கிற தைரியம் எவனுக்கு இருக்க போகுது? நான் கிளம்பட்டுமா? ஜனார்த்தனனோட படுகொலை சிட்டியில ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்குச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த வியாஸ் ஐபிஎஸ், எஸ்பி சுரேந்திரா, பிருத்திவி நாராயணா மற்றும் சக அதிகாரிகள் எல்லாரும் ஒன்று கூடி ஆலோசனை செஞ்சாங்க. குட் மார்னிங் சார். ரவுடி ஜனார்த்தனுடைய கொலை அவனியாபுரத்தையே நடுநடுங்க வச்சிருக்கு. அவனியாபுரத்துல ரவுடிசம் அதிகமாகிட்டே இருக்கு. கட்சிக்காரங்க தர்ணா பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. முதல்ல ஜனார்த்தனை கொலை பண்ணது யாரு? அது என்ன காரணமா இருக்கும்? டெல்லி மேலிடத்துல இருந்து என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சார், ஜனார்த்தனனுக்கும் ரவுடி ராஜாவுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு சார். அவங்க 2 பேரும் முதல்ல ஒன்னாதான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன், என்னாச்சு? எனக்கு தெரிஞ்சு ஆட்டோ, கார், யூனியன் பிரச்சனையா இருக்கும். இதுக்கு முன்னாடி ஜனார்த்தன ராஜா கூட இருந்த கார் டிரைவரை கூப்பிட்டு பயங்கரமா அடிச்சிருக்கான் சார். அதனால கோவப்பட்ட ராஜா ஜனார்த்தன கொன்னுருப்பான்னு சந்தேகமா இருக்கு சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆட்டோ யூனியன் கலவரத்துல ஜனார்த்தனையும் ராஜாவையும் நான் கைது பண்ணியிருக்கேன். அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். ஆமா சார், அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை இன்னும் முடியாம நடந்துகிட்டே தான் இருக்கு. ராஜாவும் அவனோட ஆட்களும் ஸ்டூடெண்ட்ஸோட பேச்சை கேட்டுக்கிட்டு ஜனார்த்தனை கொண்டு இருப்பாங்கன்னு அவனியாபுரத்துல பேசிக்கிறாங்க சார். ராஜாவுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு சார்? SRR காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ராஜா சப்போர்ட் பண்ணிருக்கா சார். அதனாலதான் ராஜாவை ஆதரிக்கிறாங்க சார். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூனியன் லீடருக்கும் என்ன சம்பந்தம்? சில பேர் கட்சி பேரை சொல்லி காலேஜுக்குள்ள புகுந்து ஸ்டூடெண்ட்ஸை மிரட்டி கட்சிக்கு நன்கொடை தர சொல்லி அடிச்சிருக்காங்க சார். குடுக்கலனா கொலை பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க சார். ஆல்ரெடி SRR காலேஜ்ல ஒருத்தனை கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க சார். அப்படியா? கட்சி பேரை சொல்லணும்ன்ற கட்டாயம் அவங்களுக்கு என்ன வந்திருக்கு? அவங்க கட்சி ஆளுங்கன்னு சொல்லி விநாயகர் சதுர்த்திக்கு கட்டாயப்படுத்தி பப்ளிக்ல எப்படி காசு வசூல் பண்றாங்களோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் அப்படிதான் வசூல் பண்றாங்கன்னு சொல்றாங்க சார். அவங்க யாரா இருப்பாங்க? ராஜாவோட ஆளுங்களா? ராஜா அப்படிப்பட்டவன் இல்ல. அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். கட்ட பஞ்சாயத்து பண்ணுவானே தவிர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வசூல்லாம் பண்ண மாட்டான் சார். அப்ப யாரு?
ரவுடிங்க ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் ராஜாவை சப்போர்ட் பண்றாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஃபெடரேஷனுக்கு ராஜாவையே தலைமை தாங்க வச்சாங்க. இது இல்லாம அவனியாபுரத்துல இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு தலைவன் இருக்கான். அவன் பேரு சிம்மா. அந்த சிம்மாவை கூப்பிட்டு நான் விசாரிக்கும் போதுதான் அங்க நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரிய வந்தது சார். ஜனார்த்தன் ஒரு பவர்ஃபுல் லீடர். அவரை கொல்லக்கூடிய தைரியம் அவனியாபுரத்துல வேற யாருக்கு இருக்கும்? ராஜாவுக்கு மட்டும்தான் தில்லும் தைரியமும் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த ராஜாவை பார்க்க போறேன். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். டேய் ராஜா வர சொல்லு. என்ன சார், வழி தேவரி வந்துட்டீங்களா? சரி உட்காருங்க. ஜனார்த்தனுடைய கொலை வழக்குல உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. என்ன சார் நீங்க, ஜனநாதன் கொலைக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஜனார்த்தனும் நீ ஒரே வேலை தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதான் டிரான்ஸ்போர்ட். ஏற்கனவே ஜனார்த்தனையும் உன்னையும் டிரான்ஸ்போர்ட் டெண்டர் விஷயமா தான் உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனாலதான் உன்னை விசாரிக்க வந்தேன். நாங்க 2 பேரும் அரெஸ்ட் ஆனது என்னமோ உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. எங்க 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை இருந்ததும் உண்மைதான். ஆனா இப்போ எங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படின்னா அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வேலையாத்தே இருக்கும். பசங்க மேல எந்த தப்பு இல்ல. உங்களால முடியலன்னா உங்க மோப்ப நாய்களை அனுப்புங்க, அது உங்களுக்கு உதவி செய்யும். ஏன்னா அதுக்கு தான் நன்றி உள்ளது. அப்படின்னா போலீஸ்களை நாயின்றியா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். நான் உங்க போலீஸ் ஒன்றும் தப்பா சொல்லல. நீங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு பயன்படுத்துற நாய்களை தான் நான் போலீஸ் நாயின்னு சொல்றேன். ஏன் சார் கோவப்படுறீங்க? போலீஸுங்க நாயே கிடையாது, சிறுத்தை. இதை ஞாபகத்துல வச்சுக்க. சார் நீங்க படிச்சவங்க அதனால சிறுத்தைன்னு சொல்றீங்க, நாங்க படிக்காதவங்க அதனால அத நாயின்னு சொல்றோம். கூடிய சீக்கிரத்துல நான் சாட்சியோட வரேன். ரிமெம்பர். ஆல் தி பெஸ்ட். நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது போல. இல்ல ஜஸ்ட் இப்பதான் வந்தோம். அதான் அவகிட்ட அப்பவே சொன்னேன் சீக்கிரமா கிளம்பு, அவங்க வந்திருப்பாங்கன்னு. இவதான் இந்த ட்ரெஸ் போடுறேன் அந்த ட்ரெஸ் போடுறேன்னு கடைசியில இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் வந்து நின்னா பாருங்க அவ. சரி நீ போ, நான் பேசிட்டு வரேன். அண்ணே, அண்ணியே அவ்வளவு தைரியமா இருக்காங்க, நீ என்ன வைக்கப்படுற? அண்ணி, புலி பதுங்குன்னு சொல்லுவாங்கல்ல, எங்க அண்ணன் பப்ளிக்ல புலி. அது நம்ம உங்ககிட்ட வந்தா மட்டும் ரொம்ப வைக்கப்படுறாரு. புலி கூண்டுல இருந்தாலும் வெளியில இருந்தாலும் ஒண்ணுதாங்கிற மாதிரி உங்க அண்ணன் எங்க இருந்தாலும் புலிதான். அண்ணா, எனக்கு தேவதை மாதிரி ஒரு அண்ணியை கொடுத்திருக்கேன்னு. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமகளை தான் சூஸ் பண்ணிருக்க. அர்ஜென்ட்டா என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க, ஆனா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி, இவன் என் தம்பி, உன்னை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான், அதான் கூட்டிட்டு வந்தேன். ஆமா அண்ணி, எங்க அண்ணன் லவ் பண்றாருன்ற விஷயத்த அவரோட ஃப்ரெண்டு சொல்லிதான் எனக்கே தெரியும். அப்போத்துல இருந்து அண்ணாவோட செலக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லி நான் தான் நீ அடம் பிடிச்சேன். நான் உங்க அண்ணனுக்கு சரியான ஜோடியா? ஒரே ஒரு நிமிஷம், 2 பேரும் கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க. சூப்பர் அண்ணி, 2 பேரும் பார்க்கிறதுக்கு சிவன் பார்வதி மாதிரி இருக்கீங்க. தேங்க்ஸ் முரளி. லக்ஷ்மி, சின்ன வயசுல இருந்தே என் தம்பினா எனக்கு உயிர். அவனுக்கும் நான் அப்படிதான். அதான் முதல்ல என் லவ் பத்தி அவன்கிட்ட சொன்னேன். வீட்டுல அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறாங்க அண்ணி, ஆனா அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டான். ஏன்னா அண்ணன் வீட்டுல பூனை வெளியில புலி. உங்களை எங்க மிஸ் பண்ணிடுவாரோன்னு நான் தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். பார்த்துட்டேன்ல, நீங்க பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. நான் இப்ப தைரியமா வீட்டுக்கு போயிட்டு பேசுவேன். ஆல் தி பெஸ்ட் அண்ணி. ஆல் தி பெஸ்ட் அண்ணா.
டேய் சிம்மா, ஜனார்த்தனை கொன்னுட்டாங்கடா. கொன்னதை யாருன்னு ஜனார்த்தன ஆளுங்களும் போலீஸும் தேடிட்டு இருக்காங்கடா. ஊர் முழுக்க ஒரே கலவரமா இருக்குடா. டேய் ஜாகிரதை. டேய் உனக்கு சேர்த்தாண்டா. சொன்னது கேட்டுச்சா? சரிப்பா, ஜாகிரதையா இருங்க. சரி. சின்னவன் எங்க போனா? இன்னைக்குன்னு பார்த்து ஊர் சுத்த போயிட்டானா? அவன் வருவான், அவனை தேட போறேன்னு நீங்க விழுந்துட போறீங்க. இடி இடிச்சு மனுஷன் தலையில விழுந்த மாதிரி இருக்கு. அங்க சுத்தி இங்க சுத்தி படிக்கிற பிள்ளைங்களை இப்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க. கொங்கு நாடுன்னு பேசி சில பேர் இப்ப நாட்டை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. அம்மா, பார்ட்டி தப்பு இல்ல, அவங்க பேரை வச்சுக்கிட்டு இந்த ரவுடிங்க தான் அராஜகம் பண்றானுங்க. புரிஞ்சுதா? நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். என்னமோடா, நீ என்ன சொன்னாலும் போலீஸ்காரங்களை மட்டும் நான் நம்ப. சிம்மா, உன்னை கொஞ்சம் விசாரிக்கணும். ஈவினிங் ஸ்டேஷனுக்கு வந்துரு. என்கிட்ட பேச என்ன சார் இருக்கு? ஜனார்தனன் கொலைய நான் பண்ணேன்ற சந்தேகத்துல தான் நீங்க வந்தீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன ஒரு என்கொயரி. சரி சார், வரேன். உன்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்டா? ஒன்னு ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு எஸ்பி. டே அண்ணா, அந்த லோக்கல் ரவுடிய சிம்மா அண்ணா அடிச்சு போட்டதுக்கு அப்புறமா அந்த எஸ்பி சிம்ஹா அண்ணா மேல ஒரு கண்ணாவே இருக்காரு. நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, எல்லாம் சிம்ஹா அண்ணா பாத்துக்குவாரு. டேய் சிம்மா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. இந்த போலீஸ்காரங்க தேவையில்லாம எல்லாரையும் சந்தேகப்படுவாங்க. அப்பாவிங்களை கூட குற்றவாளி ஆக்கிடுவாங்கடா. நீ ஜாக்கிரதையா இருப்பா. டே கிருஷ்ணா, நீ அவன் கூடவே இரு. டே சின்னவனே, நீ கூட அண்ணன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கடா. அண்ணன் சொல்றானே நீயும் கண்டதுக்கெல்லாம் ஆவேசப்பட்டுக்கிட்டு இருக்காத. ஏற்கனவே நீ முன்கோவக்கார. அம்மா, நீ உன் வேலையை விட்டுட்டு எங்க வேலையில தலையிடுற? நீ உன் வேலையை பாரு, நாங்க எங்க வேலையை பாக்குறோம். அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது, அவனை பாத்துக்க அவனுக்கு தெரியும்.
என்ன சிம்மா, எதுக்காக வந்த? நான் என் ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணிட்டாங்க. அவனை கொல்ல பார்த்தாங்க. சரியான நேரத்துல நானும் என் தம்பியும் போவாட்டி இன்னைக்கு நம்ம இவனை இழந்திருப்போம். இவனை அருவா வச்சு வெட்டிட்டாங்க பாருங்க. இவனை வெட்டினது யாரு? ஜனார்தன் பார்ட்டியில முக்கியமான ஆள். பேர் அருணாச்சலம். விவேகானந்தா காலேஜ்ல இருக்கா. அண்ணா, அவனை விடக்கூடாது, சாவடிக்கணும். இந்த அவனியாபுரத்துல ரவுடிசம் பெருகிடுச்சு, கம்யூனிசம் குறைஞ்சிடுச்சு. எங்க பார்த்தாலும் பழி வாங்குறது, கொலை பண்றது. ஜனங்க மேல மனிதாபமே இல்லாம போச்சு. ஜனங்களை அநியாயமா கொல்றாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண ரவுடி நம்ம ஜனார்தனை கட்சிக்காரங்களையும் கொண்டுட்டான். நம்ம கிட்டே இருந்து ரிச்சா யூனியன், ஆட்டோ யூனியன், கார் யூனியன் ஒன்னு விடாம ரொம்ப தெளிவா நம்ம கிட்டே இருந்து பறிச்சிட்டான். அவனியாபுரத்துல மூல முடுக்கெல்லாம் எங்க பார்த்தாலும் அவனோட கொடி தான் பறக்குது. ஆளுங்கட்சியா இருந்தாலும் இந்த ரவுடிசத்தை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் அவனுங்களுக்கு தலைவனா இருக்கிற அந்த ராஜா தான். அவனியாபுரத்துல அவனோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ராஜாவை என்ன பண்ணலாம்? சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? கட்சி சார்பா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ராஜா சாகணும். சாகடிச்சிடலாம். என்ன சொல்றாங்க? உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. ஜனார்தனனை கொன்ன ராஜாவை கொல்ல நான் போறேன். ஆனா ராஜாவுக்கு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கு. ராஜா இல்லன்னா ஸ்டூடெண்ட்ஸால ஒண்ணும் பண்ண முடியாது. கத்திக்கு கத்தி தான் கரெக்ட், ரவுடிக்கு ரவுடி தான் கரெக்ட். நான் மட்டும் களத்துல இறங்கிட்டேன்னா ரத்தத்தை பார்க்காம விடவே மாட்டேன். டேய், இன்னொரு தடவை நீ குடிச்சிட்டு வந்து உன் பொண்டாட்டி அடிச்சுன்னு கேள்விப்பட்ட, உடம்பு இருக்கும், தலை இருக்காது. தலையை உன் வீட்டு வாசலே தொங்க விட்டுருவேன். புரிஞ்சுதா? கிளம்பு. டேய், நாகேந்திரனுக்கு போன் போடு. இந்தாங்கண்ணே. ஹலோ. டேய் நாகேந்திரா, நான் ராஜா பேசுறேன். இங்க பாரு, எனக்கு சேர வேண்டியதா சாயந்தரம் 6 மணிக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துறணும். காரணம்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது. சரிண்ணே, எப்படியாவது என் வீட்டை விட்டாவது மொத்த காசையும் கொடுத்துறேண்ணே. கொஞ்சம் கடைக்கு நேரா வந்து வாங்கிக்கிறீங்களாண்ணா? சரி. ரேஷன் கடை நாகேந்திரனுடைய பிரச்சனையில இருந்து ரவுடி ராஜாவுடைய கொலை முயற்சி ஆரம்பமாயிடுச்சு. நம்ம ஜனார்தனையும் கட்சிக்காரங்களையும் கொடூரமா கொண்டுட்டாங்க. நாளைக்கு நம்ம கட்சி ஆபீஸ்ல மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்கேன். வணக்கம் சார்.
சொல்லு. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க கிளம்புங்க. சொல்லு. ராஜாவை கொலை பண்றதுக்கு உள்ளூர்ல யாருக்கும் தைரியம் இல்ல. அதனாலதான் உங்களை ஆந்திராவிலேருந்து கூட்டு வந்திருக்கேன். மாட்டுத்தாவணில் இருக்கிற நாகேந்திரனோட குடவுன் தான் ராஜாவுக்கு சரியான ஸ்பாட். ஏய், இந்த பக்கம் எதுக்கு ஆடுறீங்க? அங்க போய் ஆடுங்க, போங்க. நீயும் நம்ம ஆளுங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். இனிமே எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும், சரியா?
ரங்கா, அண்ணன் இல்லாத குறைய யாராலையும் தீர்த்து வைக்க முடியாது. ஆனா நீ இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க கூடாது. உன் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை பத்தி யோசி. ஆமாண்ணே, போனவங்க எப்படியும் திரும்ப வர மாட்டாங்க. இதெல்லாம் அந்த விடுதலை பார்ட்டியோட பிளானா தான் இருக்கும்ண்ணே. கண்டிப்பா இதை அவங்க தான் பண்ணிருக்கணும். பாத்தீல்ல, இந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் யாருக்கும் யார் மேலேயும் நம்பிக்கை இல்ல. என்ன நடக்கும்னு யாரு யார கொள்வாங்கன்னு தெரியாது. அதனால இந்த விஷயத்துல உனக்கு பண்ண சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியாது ரத்னா. என்ன சத்தியம்? என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது ரத்னா. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? உங்க அண்ணன் சாவுக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு இருக்கிற கவலை நாளைக்கு இருக்காது. நாளைக்கு இன்னொன்னு. இன்னைக்கு நடந்தது நாளைக்கு நடக்குமா? நடக்காது. அப்படி ஒரு ரூலே இல்ல. நீ என்ன புரிஞ்சுக்கோ ரத்னா. இந்த நிலைமையில நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கல, என்ன இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் உயிரோட இருப்பேனா? பைத்தியக்காரத்தனமா பேசாத. நல்ல சம்பந்தம் இருந்தா பண்ணிக்கோ. இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அப்புறம் நீ என்ன பண்ணுவ? நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போயிடுவேன். போயிட்டு என்கிட்ட தான் ஆட்டோ சர்வீஸ் பிசினஸ் இருக்குல்ல, நான் போய் அந்த பிசினஸை பார்த்துப்பேன். ரத்னா, நீ கிளம்பு. ரங்காட்ட நான் பேசிக்கிறேன். ரங்கா அண்ணா சத்த வருத்தத்தில் இருக்கா. நான் பேசிக்கிறேன். நீ கிளம்பு. ரங்கா, என்ன பேசிட்டு இருக்க? ஊருக்கு போய் ஆட்டோ சர்வீஸ் பண்ண போறியா? ராஜா அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனியாபுரத்துல டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் டெவலப் பண்ணிருக்காரு. ரங்கா, நீயும் அந்த டிரான்ஸ்போர்ட் பிசினஸே பண்ணு. அதுக்கு நாங்க எல்லாரும் உனக்கு துணையா இருப்போம். இதுக்கப்புறம் நீ ஊருக்கு போய் ஆட்டோ சர்வீஸ் பண்ற யோசனையை மறந்துரு. ஆமாண்ணே, நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நீ சந்தோஷமா இருந்தா போதும். வாண்ணே, வீட்டுக்கு போலாம். சரி வாடா. ரத்னா, இப்பதான் வந்தியா? அம்மா. என்ன செய்யறது? பேட் லக். நீ வா, உட்காரு. சாந்திகா, ரத்னா வந்திருக்கா பாருங்க. காஃபி போட்டு கொடுங்க. உட்காரு. ரத்னகுமாரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரத்னம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாந்தி அம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்ப எப்படி இருந்தனோ இப்போ அப்படிதாம்மா இருக்கேன். இந்நேரம் பெரியம்மா இருந்திருந்தாங்கன்னா வீடே கலகலான்னு இருந்திருக்குமா. உண்மைதான். அம்மா இல்லாதது குறையாதான் இருக்கு சாந்தி அம்மா. சிம்மா, ரங்க கல்யாணத்தை பத்தி என்ன சொன்னாரு? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். நானே நல்ல நாளா பார்த்து உங்க கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி வைக்க. ராஜான இறந்ததுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் அனாதை ஆயிட்டோம். இதுவரைக்கும் அவர் எங்களுக்கு தலைவரா இருந்தாரு. அவர் இல்லாதது எங்களுக்கு பெரிய இழப்பு. ராஜான இல்லாத இடத்த நீதான் நிரப்பணும். என்ன சொல்றீங்க? ஆமா ரங்கா, நம்ம ஆளுங்க சொன்ன மாதிரி நீதான் எங்க டீமுக்கு சரியான லீடர். நான் எப்படி லீடர் ஆக முடியும்? ஒரு தலைவனாகிறது சாதாரண விஷயம் இல்ல. நானும் உங்க கூட சேர்ந்து படிச்சவன் தானே. தலைவனுடைய பொறுப்பை பத்தி எனக்கு என்ன தெரியும்? என்னால அது முடியாது. அவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைக்காதீங்க.
தலைவன்றது நாம தேடி போறது இல்ல, மக்களை கொடுக்கறது. ஒரு தடவை ராஜான சேர்ல உட்கார்ந்தாலே தகுதி எல்லாம் தானாவே வந்துடும். எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீதானே லீடரா வேணும். ஆமா ரங்கா, சிம்மாவும் முரளியும் சொன்னது கரெக்ட் தான். இப்ப வரைக்கும் ராஜா அண்ணன் கூட இருந்தவங்களுக்கு ஒரு தலைவன் தேவைப்படுது. அந்த தலைவன் நீயா தான் இருக்க முடியும். சிம்மா, ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஃபெடரேஷனுக்கு நீதான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ அவருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஃபெடரேஷனோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க ரத்னா. நான் இன்னைக்கே ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷனோட பேசுறேன். சரி, நீங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்றதுனால நான் ஏன் வேணும்னு சொல்ல போறேன். நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். ராஜா அண்ணன் மேல சத்தியமா சொல்றேன், நம்ம ஊர் மக்கள் எல்லாருக்குமே நான் ஒரு நல்ல தலைவனா இருப்பேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம மதுரையில நிறைய ரவுடி பசங்க பார்ட்டி பேரை பயன்படுத்தி நம்ம காலேஜ்ல அராஜகமா ஸ்டூடெண்ட் செலவுக்கு வச்சிருக்கிற பாக்கெட் மணியோட சேர்த்து புக்கு, பென்னு எது மாட்டுதோ அந்த பொருள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடறானுங்க. ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்டா திட்டவும் அடிக்கவும் செய்வானுங்க. ஆமா, நம்ம எதிர்த்துனா ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சு சாவடிச்சாங்க. அப்ப நம்ம சிம்ஹானா ராஜா அண்ணாவை சம்மதிக்க வச்சு நம்ம ஸ்டூடெண்ட் யூனியனுக்கு லீடர் ஆக்குனதுக்கு அப்புறம் தொல்லை இல்லாம இருக்கு. அப்படின்னா ரங்காவை நம்ம யூனியன் லீடர் ஆக்கணுமா? ஆமா, சிம்மா, முரளி, என் அபிப்பிராயம் கூட அதான். அப்படின்னா எலெக்ஷன் திருப்பி நடத்தணுமா? எலெக்ஷன் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. நம்ம ஜனார்தனை கொன்ன அந்த ராஜாவோட தம்பிய அந்த ரங்காவை நம்ம தலைவனா ஏத்துக்கிறதா? சொல்ற உங்களுக்கு வேணா அறிவு இல்லாம இருக்கலாம், ஆனா கேக்குற எனக்கு புத்தி இருக்கு. எனக்கு பிடிக்கல. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெட்டித்தனமான மீட்டிங்லாம் வேணாம். நம்மல்ல ஒருத்தனா இருக்கிற இந்த முரளிக்குமார் தான் நம்ம தலைவன். ஜெய் முரளிக்குமார்! முரளிக்குமார் வாழ்க! 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 ரங்கா, காந்தி முரளி பண்றது எதுவும் சரியில்லை. என்னடாச்சு? ஆமா ரங்கா, அவர் சொல்றது உண்மைதான். ராஜா ஜனார்தனை கொன்ன ரவுடியாம். ராஜா தம்பியா இருக்கிறதுனால உனக்கு தலைவனா இருக்க அருகதை இல்லையா? அதனாலதான் எலெக்ஷன் இல்லாம அந்த முரளியை எல்லாருமே சேர்ந்து தலைவன் ஆக்கிட்டாங்க. டேய், நீங்க தேவையில்லாம ஆவேசப்படாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு சிம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீ முட்டாள்ரா, இதெல்லாம் சிம்மாவுக்கு தெரியாமல் நடக்குது. அதனாலதான் அவன் அந்த இடத்துல இல்ல. சரி வாங்கடா. ரங்கா, யாரையும் குறைச்சி எடை போடாத. அவங்களே பண்ணிருந்தாலும் பண்ணிருக்கலாம். யோசிச்சு பாரு. எறும்பு கடிச்சதுன்னா நம்ம என்ன பண்றோம்? நசுக்கி போட்டுடுவோம்ல. இல்லைன்னா அது என்ன பண்ணும்? திரும்பவும் கடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். முரளிக்குமார்! முரளிக்குமார்! ஜெய் முரளிக்குமார்! இந்த காந்தியும் முரளியும் சேர்ந்து என்ன ஆட்டம் ஆடுறாங்க பாரு. அந்த நாய்ங்க என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு பாத்தியா? நீ ஊன்னு சொல்லுறங்க, அந்த திருட்டு பசங்களை இங்கேயே வெட்டி போட்டுடலாம். ஜெய் முரளிக்குமார்! சிம்மா, காந்தி முரளிக்கு தான் சப்போர்ட் பண்றான். கூட இவங்க எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்றாங்க. அவங்க சப்போர்ட் பண்றதுல என்ன தப்பு? பிரிட்டிஷ்காரங்க இந்தியா விட்டு போகும்போது டெமோக்ரஸி கண்ட்ரி ஆயிடுச்சு. மக்களுக்கு தலைவனை சூஸ் பண்ற ரைட்ஸ் இருக்கு. அப்படிதான் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன சூஸ் பண்ணாங்க. அதுக்கு காந்தி அண்ணாவும் சப்போர்ட் பண்ணாரு. தப்பு என்ன? டேய் முரளி, நீ ஒரு சின்ன பையன். ரங்காவே எதிர்த்து பேசுறியா நீ? அந்த ஜனார்தன ஆளுங்க உங்களை அடிக்கும்போது ராஜானன் தான் காப்பாத்தினாரு. நீங்க உயிரோட இருக்குது ராஜானன் போட்ட பிச்சை. ராஜா என்ன பெரிய புடுங்கியா? இன்னைக்கு யூனியன் லீடர் ஆக்குனதும் நாங்க தான். அவன்யாபுரத்துல ஆள் ஆக்குனதும் நாங்க தான். ஒரு காலத்துல ராஜாவும் எங்களை மாதிரி தான். ஏய், ராஜானனை பத்தி பேசின உன் நாக்க இழுத்து வச்சாருத்துருவான் பாத்துக்க. என்னடா புடுங்குவ? வாங்கடா பாத்துக்கலாம். என் பின்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கொன்னுடுவேன். போதும், நிப்பாட்டிக்கோ. ரங்கா, நான் காந்தி கிட்ட பேசுறேன், நீ கவலைப்படாத. முரளி சின்ன பையன், அவன் பேசின எதையும் மனசுல வச்சுக்காத. ஆஹா,
அண்ணன் தம்பிங்க 3 பேரும் நல்ல அரசியல் பண்றீங்க. ஒருத்தவங்க பெட்ரோல் ஊத்துனா இன்னொருத்தவங்க தண்ணிய ஊத்துறீங்க. நல்லா இருக்கு உங்க நடிப்பு. ஏமா ரத்னகுமாரி, ரங்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்காதப்போ ஒத்துக்க வச்சதே எங்க அண்ணனுங்க தான். நடந்ததை மறந்து பேசாத, பண்ண உதவிய மறக்காதீங்க. அதுவும் இது வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்றதே எங்க குடும்பம் தான். நீ பிச்சை போட்ட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கன்னு சொல்ற, வார்த்தையை அளந்து பேசு. ஏய், நீ என்ன பெரிய ரவுடி நினைச்சிட்டு இருக்கியா? பொழந்துரு வேண்டாம். வானா, எவனாவது என் வழியில குறுக்க வந்தீங்க வெட்டிருவேன். அவ்வளவுதான். வானா. இந்த சமயத்துல யூனியன் லீடரா முரளி தேர்ந்தெடுக்கப்பட்டதால 2 குரூப்புக்கு மத்தியில பகை ஆரம்பமாச்சு. அந்த பகையே கிருஷ்ணனோட கொலைக்கு காரணமாயிடுச்சு. எங்களை விட்டுட்டு போயிட்டே அண்ணே. அண்ணே, நான் இருந்தா உனக்கு அந்த நிலைமை வந்திருக்காது அண்ணே. அண்ணே, அண்ணே.
அண்ணா அண்ணா டேய் முரளி அண்ணா டேய் எந்திரா டேய் முரளி 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 பரவாயில்லடா அண்ணாவை கொண்டாங்கண்ணே எல்லாரும் சேர்ந்து. கோவத்தை கட்டுப்படுத்திக்கோ. அவனுங்களை போட்டுடலாமாண்ணே? கோவத்துல எதுவும் பண்ணாத முரளி. முரளி சாவச்சிட்டாங்கண்ணே. என்ன பண்ணா? கோவத்துல எதுவும் பண்ணாத முரளி. சின்ன வயசுல உனக்கு ஒருத்தர் 2 பேர் இல்லண்ணே, 20-30 பேர் சேர்ந்து கொண்டாங்கண்ணே. உனக்கு புரிய மாட்டேங்குண்ணே. கொண்டுட்டானுங்கண்ணே அவனுங்க. ஒருத்தனையும் விடக்கூடாதுண்ணே. முரளி சொல்றத புரிஞ்சுக்கோ. நமக்காக பூனேல இருந்து வந்திருக்கானே அண்ணன். அந்த ரவுடிக்கு கையில சத்துட்டானே. எனக்கும் வருத்தமா தான்டா இருக்கு. கருணை இல்லாம கொன்னு போட்டுட்டானுங்க. செத்து போயிட்டானே. கோவத்துல எதுவும் வளராத முரளி. அவனுங்கள ஒருத்தனையும் விட மாட்டானே. ஒருத்தனையும் விட மாட்டானே. கொன்னுருவானே. அண்ணனை கொன்னுட்டானுங்கண்ணே. அவனுங்கள ஒருத்தனையும் விட மாட்டானே. கொன்றுவானே. விண்ணே விண்ணா வேண்டாம் வேண்டாம் முரளி. கோவத்தை கட்டுப்படுத்திக்கோ முரளி. அவனுங்கள ஒருத்தனையும் விட மாட்டானே. முரளி அவனுங்கள சாவச்சிருவேனே. நான் போய் அவனுங்கள வெட்டி போட்டுருவேனே. பையன்டா நீ கோவத்தை எதுவும் பண்ணிடாத. கட்டுப்படுத்திக்கோ. கோவத்தை கட்டுப்படுத்திக்கோ. ஒருத்தன் கூட மிஞ்ச மாட்டானே இன்னைக்கு. நான் சாவச்சிருவேனே. ரங்கா வாடா வாடா வெளிய. சிம்மா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நண்பனா வந்தா உயிரை கூட கொடுப்பேன். அன்பா வந்தா ஆதரிப்பேன். ஆனா எதிரியா வந்தா எலும்ப எண்ணிடுவேன். நீ 100 ஏக்கரை வித்தாலும் உன்னால உயிர் பொழைக்க முடியாது. சிம்மா, மதுரை நரசிம்மா. சிம்மா, நடந்த விஷயத்தை பத்தி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். காந்தியை கொன்னதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. ரங்கா, என்கிட்ட பொய் மட்டும் பேசாத. உனக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. அந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியும். நீ ஒரு நல்ல நண்பன் நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய துரோகியா இருப்பேன்னு நான் நினைக்கல. ராஜா இறந்த உடனே நீ ஊருக்கு போய் உன் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்த. ஆனா நான் அந்த ஆட்டோ யூனியனுக்கு உன்னை லீடர் ஆக்குனேன். ரத்னகுமாரிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். உனக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா நான் துணையா இருந்தேன். ஆனா நீ என்னடா பண்ண? என் ரத்தத்தை குடிச்சிட்ட. நீ மனுஷனே இல்லடா, நீ ஒரு ராட்சச. ராமாயண மகாபாரதத்துல அசுரர்களுக்கு என்ன நடந்ததோ இந்த கலியுகத்திலையும் தர்மத்தின் படி அது நடந்தே தீரும். ஆசுரவாதம் நடக்கும். குட் ஈவினிங் சார். எஸ், சிட் டவுன் ப்ளீஸ். அவனியாபுரம், இது 2 கேங்குக்கு நடக்கிற பெரிய வார். இந்த அவனியாபுரம் தமிழ்நாட்டுல ரவுடி ஏரியாவா மாறிக்கிட்டு இருக்கு. ஆமா சார், அவனியாபுரம்னா இப்ப ரவுடியோட ஏரியாவா மாறிட்டு இருக்கு. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சதுன்னா போலீஸ் மேல இருக்கிற நம்பிக்கையே மக்களுக்கு இல்லாம போயிடும் சார். எஸ், இதுக்கு முன்னாடி ஜனார்த்தன, அதுக்கப்புறம் ராஜா, இப்ப கிருஷ்ணாவை கொலை பண்ணிருக்காங்க. ஆடு மாடுங்களை வெட்டுற மாதிரி ஈஸியா இப்ப மனுஷங்களையும் வெட்டுறாங்க சார். கிருஷ்ணா கொலையில இருந்து மறுபடியும் சிம்மாவும் ரங்காவும் அடிச்சுக்கிறாங்க சார். இதனால இந்த ஊரே பத்திக்கிட்டு எரியுது சார். இதுக்கு நாம உடனே ஆக்ஷன் எடுக்கலனா இந்த அவனியாபுரமே கண்டிப்பா சுடுகாடா மாறி போயிடும் சார். சுரேந்திரன், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது.
அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டைய எப்படியாவது நிறுத்தி ஆகணும். இல்லைன்னா நம்மளுக்கு தான் டார்ச்சர் ஜாஸ்தி ஆகும். எஸ், நீங்க சொல்றது கரெக்ட் சார். நம்ம ஆக்ஷன் எடுக்காம இருந்தா இன்னும் நிறைய டெட் பாடி எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் சார். ஆமா சார், இதுக்கு நம்ம உடனே நடவடிக்கை எடுத்தாகணும். ஆல்ரைட், மேலிடத்தில் உள்ள அதிகாரிகிட்ட பேசிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகே? ஓகே சார். சார், காந்தியோட கொலைக்கும் ரங்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரங்கா ரொம்ப நல்லவன், தெளிவானவன். எந்த விஷயமா இருந்தாலும் முன்ன பின்ன யோசிச்சு தான் அவன் எந்த முடிவையும் எடுப்பான். நீங்க சொல்றது கரெக்ட் சார். கிருஷ்ணா கொலைக்கும் ரங்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். ரங்காவோட ஆளுங்களே அவனுக்கு தெரியாம இந்த கொலையை பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். கரெக்ட் சார், நான் கூட அதான் நினைக்கிறேன். எஸ், யூ ஆர் ரைட். என்னவா இருந்தாலும் சிம்மாவும் ரங்காவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். காந்தி கொலைனால 2 பேரும் இப்ப பிரிஞ்சிட்டாங்க. இவங்க 2 பேர் பிரச்சனைனால இப்ப சிட்டியே பத்திக்கிட்டு எரியுது. இந்த பிரச்சனையிலேருந்து அவனியாபுரம் அமைதியாகணும்னா சிம்மாவையும் ரங்காவையும் உடனே அரெஸ்ட் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி அவங்க 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்றதா சார் கரெக்ட். எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட் சார். எஸ் சார், அப்படி பண்ணா வன்முறை கொஞ்சம் தடுக்கலாம். நீங்க அந்த வேலையை பாத்துக்கங்க. எஸ், என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஓகே. வாங்க பாக்கியா சார், நீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சுரேந்தர்? நல்லா இருக்கேன் சார். எஸ்பி சார், சிம்மாவுக்கும் ரங்காவுக்கும் பெயில் கிடைச்சிருக்கு. அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. எதுக்கு சார்? நீங்க போன் பண்ணிருந்தா நானே அவங்களை அனுப்பியிருப்பேன். மேல் எடுத்த உத்தரவு, அதான் அவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. பரவாயில்ல, உங்க டியூட்டியை நீங்க செஞ்சீங்க. நான் அவங்களோட ஒரு தடவை பேசிக்கிறேன். சரிங்க சார், பேசுங்க. ரொம்ப நன்றி. ஓகே. இங்க பாரு சிம்மா, உங்க அண்ணன் காந்தி இறந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா போனவங்களை எப்படி நம்ம திருப்பி கொண்டு வர முடியும்? இங்க பாரு சிம்மா, உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு நான் இருக்கேன். ரங்கா ஃபேமிலிக்கு நான் பண்ண உதவி இந்த உலகத்திலே வேற ஒன்றும் பண்ணிருக்க மாட்டான். ராஜா அண்ணன் இறந்து போனதுக்கு அப்புறம் மதுரையில இருந்து ஓடி போன ரங்காவை நான் சப்போர்ட் பண்ணி மறுபடியும் அவனை மதுரை கூட்டிட்டு வந்தேன். ஆனா அவன் முதுகுல குத்திட்டான். நடந்தது நடந்து போச்சு. உங்க 2 பேருக்கும் அவனியாபுரத்துல நல்ல பேர் இருக்கு. உங்க 2 பேருக்கும் தலைவனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு, பெரியவர் NTR தமிழ் தேசிய கட்சியை நல்ல முன்னேற்றத்திற்கு கொண்டு வந்திருக்காரு. அவனியாபுரத்துல உன்னை பத்தி விசாரிக்கவும் சொல்லியிருக்காரு. நல்லா யோசிச்சு பாரு. ஒரு முறைதான் அதிர்ஷ்டம் கதவை தட்டும். நான் ரங்கா கிட்ட பேசுறேன். நீ வெளியில போ. உனக்கு பெயில் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதே நேரத்தில் தமிழ் தேசிய கட்சி ஆரம்பிச்சு தாரக ராமராவ் அவனியாபுரத்திற்கு வந்தார். அவரை பார்க்கிறதுக்கு கோடான கோடி தொண்டர்கள் கடல் அலை போல திரண்டு வந்தார். அதே நேரத்தில் அவனியாபுரத்தை சேர்ந்த சிம்மா அவரை பார்க்கிறதுக்காகவும் அவர் கட்சியில சேர்றதுக்காகவும் அங்க வந்தார். என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே, சகோதர சகோதரிகளே, என்னை வாழ வைக்கும் தாய்மார்களே, ரவுடி சத்தாலையும் குண்டா சத்தாலையும் கஷ்டப்படுற ஏழைகளே, இனி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராம நாங்க முன்ன நிற்போம். இது நான் வணங்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி மேல
சத்தியமா சொல்றேன், நான் சொன்னதை செஞ்சு காட்டுவேன். ராமராஜ்யத்தை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வருவேன். அதுக்கு எதிராக வர சக்திகளை அடிச்சு இங்க இருந்து தோத்துவோம். ஐயா, அவனியாபுரத்துல இருந்து சிம்மா வந்திருக்கான். வர சொல்லு. உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். காந்தியனுடைய இழப்பு எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு. அதே மாதிரி நம்பிக்கைக்கு பாத்திரமான ஜனார்த்தனும் எதையும் துணிவோட செய்யற ராஜாவும் இவங்க 2 பேர் இறந்ததும் எனக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு. இந்த உலகத்துல பிறந்தவங்க இறக்கிறது சகஜம்தான். ஆனா சின்ன வயசுல இறக்கிறத தான் என்னால தாங்கிக்க முடியல. அவன்யாபுரம் நல்லா இருக்கணும்னா ஒன்ன மாதிரியான இளைஞர்கள் பகையையும் பழிவாங்குற எண்ணத்தையும் விட்டுடணும். போனவங்க திரும்பி வரப்போறதில்லை. இருக்கிறவங்களுக்காகவாவது வாழ்வோம். இவங்களை சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணுவோம். தலைவனா இருக்கக்கூடியவன் அடுத்தவங்களுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம நாட்டை வீடா பார்க்கணும், மக்களை தெய்வமா பார்க்கணும். நாம எல்லாரும் ஒத்துமையா இருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவோம். வாங்க பிரதர், நீங்கள் தான் நாளைய தலைவர்கள். இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்காகத்தான் என்னுடைய கட்சியே பிறந்திருக்கு. நான் போய் ராஜாவுடைய தம்பி ரங்கா கிட்ட பேசி பார்க்கிறேன். எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான். வாங்க கோதண்டபாணி. ஆட்டம் ஆரம்பம். ఒరే ప్రచారతలో సంజవారంలో అత్యధిక మెజారిటీ వెற்றி పెట్టుకున్నాడు. ఆయన్ని ప్రజలంతా లీడింగ్ నాయకుడిగా ఎన్నుకున్నారు. తెలుగు దేశాన్ని అత్యధిక మెజారిటీ పోక్కున్న ప్రజలు நம்ம வித்தியாசத்தால தமிழ் தேசிய மக்கள் கட்சியை ஜெயிக்க வச்சாங்க. பகா பழிய தீர்த்துக்கணும். எங்க அண்ணன் காந்திய அந்த ரங்கா கொடூரமா கொலை பண்ணிட்டான். அவனை விடவே மாட்டேன். அந்த ரங்காவுடைய ஆளுங்களையும் அந்த ரங்காவையும் நான் விடவே மாட்டேன். ஒவ்வொருத்தனையும் கண்டம் துண்டமா வெட்டி போடணும். ஆமா முரளி, ஒருத்தனையும் விடாம கொல்லணும். ஒருத்தன் கூட மிஞ்ச கூடாது. அவனுங்களை போட்டு தள்ளணும். ஆமாண்டா, அப்படியே பண்ணலாம்டா. சின்னையா வந்திருக்காரு, வர சொல்லு. ஏ முரளி, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன் முரளி. நீ எதுக்கும் கவலைப்படாத. அசுரவதம் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முரளி. புராண காலத்துல இருந்து ராவணன ராம, காளி நரகாசுரன, கிருஷ்ணர் கம்சன எப்படி வதம் பண்ணாங்களோ அதான் நீனும் பண்ணிக்கிட்டு இருக்க. ஐ அம் வெரி ஹாப்பி. அதான் முரளி சொல்றேன். ஐ லவ் யூ ராஜா. தேங்க் யூ. போயிட்டு வரேன்பா, போயிட்டு வரேன். ஹலோ, ரத்னகுமாரி மேடமா? வணக்கங்க. நான் முரளி குமார். உங்க ஆளுங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டேன்ல. இன்னொரு ரங்கா மட்டும்தான் பாக்கி. வெள்ளை புடவை ரெடி பண்ணிக்கோ. உன் புருஷன் கிட்ட சொல்லு நான் போன் பண்ணேன்னு. ரங்கா, நான் வாழணும்னு நினைக்கிறேன். இப்ப என்னாச்சு? நான் உயிரோட இருக்கணும்னா
நீயும் உயிரோட இருக்கணும். நீ உயிரோட இருக்கணும்னா உன்னோட எதிரிங்க அழியணும். நீ இருந்தாதான் இந்த உலகம் இருக்கும். நீ இல்லனா யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீதான் எனக்கு முக்கியம். மகாபாரதத்துல பாண்டவர்கள் 5 பேர் தான் இருக்காங்கன்னு நினைச்சு பாண்டவர்கள் பின்னாடி போயிருந்தாங்கன்னா கௌரவர்கள் பாண்டவர்களை அழிச்சிருப்பாங்க. ஆனா பாண்டவர்கள் 5 பேரும் சேர்ந்து கௌரவர்கள் எல்லாரையும் கொன்னுட்டாங்க. யுத்தம்னா அதுதான். அதுக்கு எதிரிங்க யாரும் இருக்க கூடாது. அதுவும் உங்களுக்கு எதிரின்றவங்க இந்த பூமியில இருக்கவே கூடாது. முரளிய கொன்னுடுங்க. முரளிய கொன்னுடு. ரங்கா, நீ அமைதியா இருக்கிறது தலைவனுக்கு அழகில்ல. தேவைப்பட்டா நாங்க கத்தி எடுக்கவும் தயங்க மாட்டோம். மகாபாரதத்துல ஸ்ரீ கிருஷ்ணனே கௌரவர்கள் மேல வண்டி சக்கரத்தை விஷ்ணு சக்கரமா பயன்படுத்தினாரு. ஆஃப்டர் ஆல் நம்ம யாரு? வெறும் மனுஷங்க தான். நீ மனசாட்சிக்கு பயந்தா வேலைக்கு ஆகாதுரங்கா. அந்த முரளி விஷயத்துல நீ ஏதாவது பண்ணணும். எதுவா இருந்தாலும் யோசிச்சு தான் பண்ணணும். கங்கா, இது அவசரப்படுற நேரம் கிடையாது. நாம இப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு கிடைக்கிறது சாம்பல் தான். ரங்கா, இப்ப அந்த முரளி நம்ம ஆளுங்க 36 பேரை கொண்டுட்டான். நீ அவனை கொல்லாம விட்டினா நானே கொன்றுவேன். அந்த நாயை நானே வெட்டி போட்டுருவேன். சுபு, ரங்கா இப்ப கட்சியோட தலைவன். வெட்டுக்குத்து பண்றதுக்கு ரங்கா ஒன்னும் ரவுடி கிடையாது. ரங்கா மக்களோட தலைவன். தேவையில்லாம உசுப்பேத்தி பிரச்சனையில மாட்டிக்கிறாதீங்க. நம்ம ஊர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்க ஒழுங்கா இருக்கு? இதுல புதுசா ஒரு கட்சி வேற. சிம்மா அந்த கட்சியில எம்எல்ஏவா இருக்கான். அந்த தைரியத்துலதான் அந்த முரளி நம்ம ஆளுங்களை இஷ்டத்துக்கு கொலை பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறமும் நம்ம எதுவும் பண்ணலனா நம்ம இருக்கிறதே வேஸ்ட் லாயர் சார். இங்க பாருமா, யுத்தத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை வர்றது சகஜம்தான். இப்ப மாநிலத்துல புதுசா ஆட்சி அமைச்சிருக்கிற சிஎம் பெரியவர் சாதாரண ஆளு கிடையாது. அவருக்கு மக்களோட செல்வாக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அவருக்கு ரொம்ப மதிப்பு இருக்கு. சாதாரண மனுஷனா பார்க்கலாம். அவங்க ராமனாவும் கிருஷ்ணனாவும் அவரை கடவுளா பாக்குறாங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க இப்படி பண்றது சரியில்லை. வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்கங்க. எனக்கு தெரியாமலே எங்க ஆளுங்க காந்தியை கொண்டுட்டாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா அதை சிம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அது சகஜமான விஷயம் தான். நானும் அந்த நிலைமையில இருந்திருந்தா தப்பா தான் புரிஞ்சிருப்பேன். அது இல்லாம காந்தி அவன் ரத்த சொந்தம். எந்த அண்ணன் தம்பிங்க தான் தாங்குவாங்க. சிம்மாவும் முரளி என்னோட வயசுல சின்னவங்க. காந்தியை நாங்க கொண்டுட்டுன்ற கோவத்துல அந்த முரளி எங்க ஆளுங்க எல்லாரையும் கொண்டுட்டான். இதோட எல்லாத்தையுமே நிறுத்திக்கலான்னு என் சார்பா நீங்க அவங்க கிட்ட சொல்லிடுங்க. தலைவர் என்டிஆர் சொன்ன மாதிரி நம்ம நாட்டுல எந்த ஒரு வன்முறையும் நடக்கக்கூடாது. போய் சொல்லுங்க. ரங்கா, கண்டிப்பா சொல்றேன் சிம்மா கிட்ட. சிம்ஹானன் கிட்ட பேசுறதுக்கு இப்ப அவர் சாதாரண ஆள் இல்ல. தமிழ் தேசம் பார்ட்டியோட லீடிங் லீடர், தேனியோட எம்எல்ஏ. இதெல்லாம் அவருக்கு தேவையில்லாதது. என்ன சொல்லணுமோ என்கிட்டே சொல்லுங்க. இங்க பாரு முரளி, காந்தி கொலை வழக்குல ரங்காவுக்கு சம்மந்தம் இல்ல. அந்த விஷயம் ரங்காவுக்கு தெரியாமலே நடந்து போச்சு. காந்திய கொலை பண்ணிட்டாங்கன்னு ரங்காவுக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப வருத்தப்பட்டான். இந்த கதைலாம் என்கிட்ட இல்ல, சின்ன குழந்தைங்க கிட்ட போய் சொல்லுங்க. தாலாட்டு கேட்டு தூங்குற மாதிரி தூங்குவாங்க. அதை விட்டுட்டு இந்த விஷயத்துல ரங்காக்கு எதுவும் சம்மந்தம் இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன். இது 100% ரங்கா தான் பண்ணிருப்பான். இங்க பாரு முரளி, நீ ரொம்ப கோவப்படுற. உங்க குடும்பத்துக்கும் ரங்கா குடும்பத்துக்கும் நல்ல நட்பு இருக்கு. முரளி, நல்ல நட்பையும் சொந்தத்தையும் இழந்துடாத. மிரட்டுறீங்களா எச்சரிக்கிறீங்களா லாயர் கரூர் ராமோகன் சார்? உன்னை மிரட்டவும் இல்ல, எச்சரிக்கவும் இல்ல. உலகம் மட்டும்தான் சொன்னேன். கண்ணு முன்னாடி நடந்த விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி அரசியலாக்காதீங்க. ராமோகன் சார், கிளம்புங்க. இன்னும் நான் உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். அந்த மரியாதையை காப்பாத்திக்கங்க. போங்க. இங்க பாரு முரளி, ஆனது ஆயிருச்சு. உங்க அண்ணன் இறந்ததுக்கு அவங்க ஆளுங்களை 36 பேரை கொண்டிருக்கீங்க. இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்க. நான் ரங்கா கிட்ட பேசிட்டேன். சமாதானமா போயிடலாம். சொல்ற உனக்கு வெக்கமா இல்லாட்டியும் கேட்கிற எனக்கு வெக்கமா இருக்கு. என்னோட டார்கெட் ரங்கா. அவனை கொல்லாம விட மாட்டேன். கொல்ல பண்ணியே தீருவேன். ஞாபகம் வச்சுக்கோ. வாங்கடா. லாயர் ராமோகன், எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தோம். அந்த 2 குடும்பத்துக்கும் உண்டான பகையை அவரால் தீர்க்கவே முடியல.
ஸ்டூடெண்ட்ஸ் லீடர் முரளிக்குமாரோட இறப்புக்கு அப்புறம் சரியா 1 வருடம் கழிச்சு ராஜாவுடைய தம்பி ரங்காவுடைய கொலை முயற்சி ஆரம்பமாச்சு. முரளிக்குமார் கூட கொலை செய்யப்பட்ட 6 பேர்ல ஒருத்தருடைய தம்பி ரங்காவை பழிவாங்கணுங்கிற எண்ணத்தோட வெறியா துடிச்சுக்கிட்டு இருக்கான்னு ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கிற ஒரு முக்கிய புள்ளி சொன்னார். இவனை நீங்க உயிரோட விட்டீங்கன்னா சென்ட்ரல்ல நமக்கு எந்த வேலையும் நடக்காது, நாம நினைச்சதை சாதிக்கவும் முடியாது. அதனால இவனை போட்டு தள்ளிடுங்க. அது நடந்தா மட்டும்தான் நமக்கு நம்ம கட்சிக்கு நல்லது நடக்கும். அதுக்குண்டான முயற்சியில இறங்குறதுக்கு அப்பாவி இளைஞர்களை தூண்டி விட்டாங்க. ரங்கா, நம்ம ஆட்சி விழுந்துருச்சு. புது ஆட்சி வந்ததுனால உனக்கு செக்யூரிட்டி பிரச்சனையா இருக்கு. நம்ம கட்சியிலேயே சில பேர் உன்னை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. அவங்க புது கட்சியோடு சேர்ந்திருப்பாங்க. எது என்னவா இருந்தாலும் உன்னுடைய இந்த போராட்டத்தினால இந்த புது கட்சி உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தலைவர் ரங்கானா சாதாரண ஆள் கிடையாது. ரங்கான்னு பேர் சொன்னா டெல்லி ஆதரம். அவ்வளவு பவர் இருக்கு. நீ பண்ற போராட்டத்தினால கவர்மெண்ட் இறங்கி வரும். ரத்னா, என்ன பிசிசி லீடரா நாமினேட் பண்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் அசம்பிளியில முடிவு எடுத்திருக்காங்க. அதை பிடிக்காத ஒரு சில லீடர்ஸ் என் மேல குற்றம் சுமத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க நம்ம கவர்மெண்ட் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. யாரு என்ன பண்ணாலும் சரி, அவனியாபுரம் ரங்கா மக்கள் தலைவனா சிகரத்தை எப்பயோ தொட்டுட்டான். ரங்கா, உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மக்களோட ஆதரவு உனக்கு எப்பவும் இருக்கும். திரும்பவும் சொல்றேன், யாரு என்ன பண்ணாலும் மக்களோட மனசுல இடம் பிடிச்சிருக்கிறது நீ மட்டும்தான். நீதான் தலைவன், நீதான் அர்ஜுனனும். நீ ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்திருக்க. கிளம்பு. நீ வெச்ச கால பின்வாங்காத. கண்டிப்பா வெற்றி உனக்குதான். நீ பண்ண போற போராட்டத்தினால யாரா இருந்தாலும் உன் கால்ல வந்து விழுவாங்க.
ரங்கா கொலை கலவரம் ஆயிடுச்சு சார். அதுவும் இல்லாம ஹோம் மினிஸ்டரா நீங்க பதவியை ராஜினாமா பண்ணது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். ஆமா சார், நீங்க உடனே ராஜினாமா பண்றதுனால ரங்காவோட கொலைக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆளுங்க மக்களை தொந்தரவு பண்றாங்க சார். இந்த கலவரத்தினால ஊர் மக்கள் ரொம்ப பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு முடிவு சொல்லலன்னா மதுரை தேனி 2 டிஸ்ட்ரிக்டும் சுடுகாடா மாறிடும் சார். கோவூர் சிவபிரசாத் டவுன் டவுன், கோவூர் சிவபிரசாத் டவுன் டவுன்னு அந்த ரங்காவோட ஆளுங்க மக்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் எப்படி அதை பார்த்துக்கிட்டு பதவியில் சும்மா இருக்க முடியும்? அதனாலதான் மனிதாபிமானத்தோட ஒரு முடிவெடுத்து சிஎம் சார் சொல்றதை கூட கேட்காம ராஜினாமா பண்ண வியாஸ் சார். அது சரி, இந்த ரங்காவோட கொலைக்கு எனக்கு என்ன சம்பந்தம் சார்? புத்திசாலித்தனமா ஆளுங்கட்சிக்காரங்கள எதிர்கட்சிக்காரங்க சம்பந்தமே இல்லாம கோத்து விட்டுருக்காங்க. உடனே ஆப்போசிட் பார்ட்டி மேல நாம ஆக்ஷன் எடுக்கலனா மிகப்பெரிய கலவரமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். சென்ட்ரல் பார்ட்டில இருக்கிற ஒரு ஆடு மேய்க்கிற ஆளு தான் இந்த கொலைக்கு பிளான் பண்ணி 2 ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு பயன்படுத்தி இந்த கொலையை செஞ்சாருன்னு நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலமா கேள்விப்பட்ட வியாஸ் சார். சரியா காவி பார்ட்டி லீடிங் ஆனதால ரங்காவோட எதிரிகளுக்கு அது சாதகமா போயிடுச்சு. அதனால ரங்காவோட கொலையை எங்க பக்கமா திசை திருப்பி விட்டாங்க. இது எப்படி ஆனாலும் சரி 144 செக்ஷன் போட்டு இந்த சண்டையை தடுக்கலைன்னா பெரிய விளைவுகளை நம்ம சந்திப்போம். சுரேந்திரன், சுரேஷ் பாபு, டிஸ்ட்ரிக்ட் வாரியா 144 போட்டு உடனே பந்தோஸ்துக்கு ரெடி பண்ணுங்க. தேங்க்யூ சார்.